கார்த்திகை பெண்கள் உலகத்தில் தன்னோட வாரிசு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறத பார்த்துட்டு பார்வதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதில் அழுதுட்டு இருக்க ஒரு குழந்தைய தூக்கி சமாதானப்படுத்துறாங்க. அப்படிங்கிறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோடில் அந்த குழந்தையும் பார்வதியை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக சிரிக்க, பார்வதி கண்கள் ஆனந்த கண்ணீரோட அந்த குழந்தைய அப்படியே அணைச்சிக்கிறாங்க. லட்சுமி இதை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாலே அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ தேவி அப்படின்னு யாரோ கூப்பிடுற சத்தம் கேட்கும். திரும்பி பார்க்குறாங்க. அங்கே 6 கார்த்திகை பெண்களும் வர்றாங்க. அதில் ஒரு பெண் சொல்றா, ரொம்ப அற்புதமாக இவனை சமாதானப்படுத்திட்டீங்க, நாங்கள் ரொம்ப சிரமப்படுவோம் இவங்களை சமாதானப்படுத்த, நீங்க சமாதானப்படுத்தினதும் உடனே சமாதானம் ஆயிட்டான், இதுல என்ன மாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது தாய்மையோட சக்தி. தாய்க்கும் மகனுக்குமான உறவு இருக்கு இல்லையா, அதுல எந்த மாயையும் கிடையாது. தாய்க்கும் குழந்தைக்குமான உறவு இருக்கு இல்லையா, அது எல்லா மாயைகளை விட ரொம்ப உயர்ந்தது. என்னோட பார்வையாலே என்னோட எண்ணங்களை பரிமாறிக்க முடியும், அதுக்கு குரல் மந்திரம் எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறாங்க. பார்வதி அந்த கார்த்திகை பெண்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன், ஏன்னா என்னோட தாய்மையும் சரி என்னோட வாரிசும் சரி நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இவங்க உங்களோட வாரிசா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கார்த்திகை பெண் சொல்றாங்க, இது உங்களோட பிரம்மை தான், இவங்க எல்லாருமே எங்களோட வாரிசு அப்படிங்கிறாங்க. உடனே பழையபடி என்னடாது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பார்வதியும் லட்சுமியும் பாக்குறாங்க. இங்க கைலாயத்துல நாராயண் கேட்கிற, குழந்தைக்காக தாய்மார்களுக்குள்ள சண்டை வந்துருமோ அப்படின்னு கேட்கிறாரு. சிவன் எதுவுமே பேசாம அமைதியா உட்கார்ந்துருக்காரு. இங்க திரும்ப கார்த்திகை உலகத்தை காமிக்கிறாங்க. பார்வதி ரொம்ப ஸ்ட்ராங்கா, இதுல பிரம்மைன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல, நான் தான் இந்த குழந்தைய உருவாக்குனேன், நான் தான் இதோட தாய், இது என்னோட வாரிசு தான் அப்படிங்கிறாங்க. என் குழந்தைகளை எடுத்துட்டு போத்தான் வந்தேன் அப்படின்னு சொன்னதும் அது வரைக்கும் அமைதியாத கார்த்திகை பெண் உடனே நிறுத்துங்க அப்படின்ட்டு, உங்களை நாங்க மதிக்கிறதுனால எங்களோட குழந்தையை கூட்டிட்டு போறதுக்கு நாங்க அனுமதிக்க முடியாது அப்படின்றாங்க அவங்க கோவமா. உடனே பார்வதி ரொம்ப பொறுமையா தான் சொல்றாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு வினோத உலகத்துல என்னோட குழந்தைங்க இருக்கு தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன், தாய்மையால மட்டும்தான் அது முடியும் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட குழந்தைகளை எடுத்துட்டு போறதை இவங்க யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்கா சொல்லவும், அங்க இருக்க கார்த்திகை பெண்கள் இன்னொரு பெண் உங்களை நான் எச்சரிக்கிறேன், இவங்க எல்லாரும் எங்களோட வாரிசு அப்படிங்க. இன்னொரு பொண்ணு நீங்க இங்க இருந்து குழந்தை எடுத்துட்டு போய் முயற்சி பண்ணீங்கன்னா நாங்க வேற ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னு மிரட்டவும் செய்யறாங்க. பார்வதியும் கையெடுத்து கும்பிட்டு, என்னோட குழந்தையை காப்பாத்தினதுக்காக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிமா, ஆனா என் குழந்தை இது நான் தான் எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு கார்த்திகை பெண், இந்த குழந்தைய மட்டும் இல்ல நீங்களும் இங்க போக முடியாது அப்படின்னு அவங்க மேல ஒரு சக்தியை செலுத்துறாங்க. அது அவங்கள பார்வதி எதுவும் பண்ணல அப்படின்னதுமே எல்லாருமே ஆச்சரியமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. பார்வதி கோவத்தோட சொல்றாங்க, என் குழந்தையை காப்பாத்துனீங்கிறதுக்காக தான் நீங்க செய்யற எல்லா தவறுகளையும் நான் மன்னிக்கிறேன், ஆனா இனி என்னோட தாய்மையோட விளையாட முயற்சி பண்ணீங்கன்னா அதுக்கூட விளைவுகள் நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கையும் சொல்றாங்க. அந்த இடம் இப்போ அதிர ஆரம்பிக்குது. இதுக்கு மேல விட்டோம்னா பிரச்சனை பெருசாயிரும் அப்படின்னு இவனும் அங்க வந்துடுறாரு. சிவன் அங்க வந்ததுமே முதல் வேலையா பார்வதியை சமாதானப்படுத்த தான் முயற்சி பண்றாரு. அவங்க கோவத்துல அவங்க கார்த்திகை பெண்கள் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, இவர் சொல்றாரு, சாந்தமடைவே பார்வதி அப்படின்னு சொல்லி அவங்களை சாந்தப்படுத்த பாக்குறாரு. கார்த்திகை பெண்கள் எல்லாரும் சிவனை பார்த்து வணங்குறாங்க. அப்பதான் சிவன் அந்த 6 குழந்தைகளையும் ஆசையா பாசத்தோட தந்தையா பாக்குறாரு. பார்த்துட்டு பார்வதி, சிவன் இப்பதான் எல்லா விளக்கத்தையும் கொடுக்கறாரு. அதாவது இது கார்த்திகை உலகம், இங்க இருக்கு இவங்க கார்த்திகை பெண்கள், இவங்களோட பிரகாசம் மாதிரியே இவங்களுடைய இவங்க கிட்ட இருக்க ஒளியை போலவே இவங்களும் பவித்திரமானவங்க, தூய்மையானவங்க. அதனாலதான் தீய எண்ணம் கொண்ட ஆத்மாக்களும் சரி அசுரமும் சரி இந்த உலகத்துக்குள்ள வர முடியாது, முருகனை பாதுகாக்கிறதுக்கு இதான் சரியான உலகம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. பார்வதிக்கு விளக்கம் கொடுத்ததும் இப்போ கார்த்திகை பெண்கள் கிட்ட திரும்பி சொல்றாரு, கார்த்திகை பெண்கள் இவங்க பார்வதி, இவனோட சக்தி மகாதேவனின் மகாதேவி இவங்கதான், மகாகாலனோட மகாகாலி இவங்கதான் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு அவங்களுக்கு. இதை கேட்டு கார்த்திகை பெண்களும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இப்ப சிவன் சொல்றாரு, நீங்க ஒரு 2 பேருமே ஒரு நல்ல விஷயத்தை தான் பண்றீங்க, உங்களுக்குள்ள எதுக்கு சண்டை அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த கார்த்திகை பெண்கள்ல ஒரு பொண்ணு பார்வதி கிட்ட, எங்களை மன்னிச்சிருங்க, இந்த குழந்தைகள் எல்லாம் நாங்க தான் காப்பாத்தணும், எங்க குழந்தையா நினைச்சோம், இந்த குழந்தைகள் எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போயிடாதீங்க, அது எங்க உயிரை பிரிச்சுட்டு போறதுக்கு சமம் அப்படின்னு அந்த அம்மா அழுகுறாங்க. இவங்க பேசுறது கேட்டதும் பார்வதிக்கு கொஞ்சம் மனசு அழகுது. இருந்தாலும் அவங்க திரும்ப சொல்றாங்க, நீங்க தான் இந்த குழந்தையோட தாய்ங்கிறத நாங்க உணர்ந்துட்டோம், இருந்தாலும் பெத்தவங்களை விட வளர்த்தவங்க தானே சிறந்தவங்க அப்படின்னு அந்த அம்மாவும் அவங்களோட பாயிண்ட் சொல்றாங்க. பார்வதி இப்போ யோசனையில இருக்காங்க, என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி. இப்ப அடுத்ததான் அந்த அம்மா சிவன் கிட்ட கேக்குறாங்க, நீங்க சொல்லுங்க இந்த குழந்தை மேல யாருக்கு உரிமை இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சிவன் யோசிச்சுட்டு நிக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பண்ணி பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.